ஹாய், இந்த மாதிரி க்யூட் டால்ஸ் எல்லாமே நான் ஹோம்மேட் க்ளே வச்சு தான் செஞ்சேன். ஹோம்மேட் க்ளே எப்படி செய்கிறது பார்க்கலாமா? ஏதாச்சும் ஒரு கப் எடுத்துக்கோங்க, வீட்டில் இருக்க கப் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. அதுதான் த்ரூ த ப்ராசஸ் யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் இந்த மாதிரி இந்த ரெட் கலர் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் இந்த கப் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா கிடையாது, கார்ன்ஃப்ளவர் மாவு மெஷர் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. சேம் கப்பில் ஃபெவிகாலும் மெஷர் பண்ணிக்கோங்க. இது டைரெக்டாக பேன்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் யூஸ் பண்ணுற வெசல்ஸ் எதுவுமே குக்கிங்க்கு யூஸ் பண்ண முடியாது. அண்ட் மேக்ஸிமம் நீங்கள் நான்ஸ்டிக்கில் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த க்ளே பெஸ்ட்டு உங்களுக்கு. அண்ட் இதில் வந்து 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணுறேன், எனி ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் வினிகர் அண்ட் 1 ஸ்பூன் ஆஃப் அக்ரலிக் பெயிண்ட். ஏன்னா வந்து இது டிரான்ஸ்லூசன்ட் ஆகும் நீங்கள் க்ளே செய்கிறப்ப, ஐ மீன் டால்ஸ் எதாவது செஞ்சிங்கன்னா. அதுக்காக வந்து நான் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணேன். அண்ட் அந்த எல்லா மிக்சரும் ஒன்றா சேரணும் இந்த மாதிரி. இப்போ வந்து இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் நிறைய வாட்டி இதை பண்ணியிருக்கிறேன், ஆல்மோஸ்ட் 1 இயராக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் அதனால் எல்லாமே போட்டுட்டேன். அண்ட் இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மாவு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். ஸோ ஃபுல்லாக பிளெண்ட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வந்த உடனே நீங்கள் ஸ்டவ் மேலே கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வரும். நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்கள் கையில் ஒட்டக்கூடாது. அப்போ அந்த க்ளே ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சிட்டே இருக்கணும். லைக் நம்ம சப்பாத்தி மாவு இது பண்ணுற மாதிரி. உங்கள் கையில் எப்போ ஸ்டிக் ஆகலையோ ரொம்ப ஸ்மூத்தாக வரும். நீங்கள் எவ்வளோ லாங்கர் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களோ அவ்வளோ ஸ்மூத்தான க்ளே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இது நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த டியர் ட்ராப் ஷேப் வரும். அப்போ தான் உங்களுடைய க்ளே நல்லா இதுவாக இருக்குன்னு அர்த்தம். அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த க்ளே நீங்கள் ஓவர் குக்கும் பண்ணக்கூடாது, அண்டர் குக்கும் பண்ணக்கூடாது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. ஸோ உங்களுடைய க்ளே ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் வந்து வேஸ்லின் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். அண்ட் இதெல்லாம் வந்து நான் அந்த க்ளேயில் செஞ்ச டால்ஸ் தான். மேக்ஸிமம் இந்த க்ளே நீங்கள் செய்யணுன்ற ஐடியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத டைமில் நீங்கள் இதை பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் ஒன்ஸ் இந்த க்ளேவை ஸ்டவ் மேலே வச்சுட்டிங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கை விடாமல், ஐ மீன் டைம் கேப் விடாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அது ஓவர் குக்ட் ஆகிடும். ஓவர் குக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கிராக்ஸ் வரும். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஸ்மூத்தான டெக்ஸ்சர் அண்ட் ஃபினிஷ் வராது. அண்ட் இதை வச்சு நீங்கள் கீ செயின்ஸ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் பண்ணலாம், டெஸ்க்டாப் டாய்ஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்துக்குமே இந்த க்ளே யூஸ் ஆகும். இட்ஸ் அன் ஐடியல் க்ளே ஃபார் எவ்ரிதிங். ஆனால் இது பண்ணுறது தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ.